ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் டிராவர் ரியாக்ஷன்லேருந்து ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோவே போடாமல் உட்காந்துருக்கேன். எனக்கும் வந்து இந்த சேனலை பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு 4 வீடியோ போட்டால் தானே ஆகும். சேனல் வேறு கிரியேட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது தினம் ஒரு வீடியோ போடணும், ஒரு ஷார்ட்ஸாவது போடணும்டா அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பித்தேன். எனக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பக்கம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு பயங்கரமான ஒரு குரோத்தில் இருக்கிறாங்க எல்லாரும். சரி, எனக்கு காசெல்லாம் வேணாம், சும்மா வீடியோ எடுப்போம், நம்மளோட சந்தோஷத்துக்காக ஒரு வீடியோ 4 வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஃபோனை வாங்கிட்டேன். இந்த ஃபோனு தான் வச்சுருந்தேன், Realme 6 Pro. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபோன் இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இல்லை. அதனால தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டென்ட் கிரியேஷன் போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல அப்படி இப்படின்னு நான் வந்து குறை சொல்லிட்டு இருந்தேன். குறை சொல்லிட்டு இருக்கனாலேயே வந்துட்டு ஒரு புது ஃபோன் வாங்கினேன். என்னோட சேவிங்ஸ்லாம் சேர்த்து இந்த ஒரு ஐஃபோன் நான் வாங்கினேன். ஐஃபோன் வந்த பிறகும் ஒரு நல்ல மைக் வேணும்னு சொல்லிட்டு மைக்கு வாங்கினேன். மைக்கு வாங்கியுமே ஒரு நல்ல லைட்டிங் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இல்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருக்கிறத விட்டுட்டு இப்போ ஒரு கண்டென்ட் நம்ம பாட்டுக்கு பேசி போடுவோம். ரீச் ஆகுதோ ஆகலையோ அது எனக்கு தேவையில்லை. மக்கள் அதை பார்க்குறாங்க, எனக்கு பிடிச்சவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், லைக் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், ஷேர் பண்ணிட்டோம். இந்த கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பலவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கிரிக்கெட் பற்றி தான் இருக்க போகுது. ஓவராலாக இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த 2026 T20 வேர்ல்டு கப்பில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியா வந்துட்டு யூஎஸ்ஏவை எதிர்கொண்டாங்க. ஒரு நல்ல மேட்ச், சூப்பரான மேட்ச்சு. ஆரம்பத்திலே வந்துட்டு பயங்கரமான விக்கெட்ஸை பயங்கரமாக லாஸ் பண்ணி இந்தியா வந்துட்டு ஒரு மாதிரி தோக்கிற நிலமையில இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் மட்டும் நின்று அடிக்கலைன்னா அந்த மேட்சை ஜெயிச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு வந்து வருது. அண்ட் இந்தியா நமீபியா மேட்ச்ல வந்துட்டு இஷான் கிஷன் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் நாக் ஆடினாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச்ல ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இஷான் கிஷன் திரும்பியும் அடுத்த மேட்சே 77 ரன் சூப்பரான நாக் ஆடினாரு. அந்த 77 ரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருந்ததுன்னு மேட்ச் முடியும் போது நமக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல விக்கெட், நல்ல ஃபீல்டிங் எல்லாமே பயங்கரமாக பண்ணாரு. சூப்பராக இருந்துச்சு. இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, சூப்பர் 8 மேட்ச்ல வந்துட்டு யாருமே அன்எக்ஸ்பெக்டட். இந்தியா லாஸ் ஆகும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த இன்டர்வியூல தான் ஒரு சம்பவம் நடந்தது, உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனை வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துட்டு திலக் வருமாக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வர வைக்கிறதா, அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணுமா, வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல சஞ்சு சாம்சன் இல்லை என்றால் மேட்ச் நக்கிட்டு போயிருக்கும். 97 ரன்னு, அருமையான நாக்கு, சூப்பரான நாக்கு ஆடினாரு. மேட்ச் வின்னிங் நாக்கு. அவர் அடிக்கலைன்னா இந்தியா இந்நேரம் செமிஃபைனலே ஆடி இருக்காரு. அண்ட் இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கே வரோம், செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அருமையான அடி அடிச்சாப்புல சஞ்சு சாம்சனு, 89 ரன் அடிச்சாப்புல. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. சூப்பரான இருந்துச்சு அந்த மேட்ச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. 250 ரன், அருமையான ஸ்கோரு. இங்கிலாந்துல ஓப்பனர்ஸ் எல்லாமே ஆரம்பத்திலே கலந்துக்கிட்டாங்க. ஜேக்கப் பெத்தலமா அவன் பேரு. ஆர்சிபில ஒரு மேட்ச் விளாண்டா, என்னமோ பார்த்தேன், 2 மேட்ச் ஒரு 50 கூட போட்டிருந்தான். ஆர்சிபி விளாடும் போது செமிஃபைனல்ல விட்டு பிரிச்சு எடிஞ்சிட்டான். அருமையான அடி, அப்படி ஒரு அடி, நான் எடி பேய் எடிங்கிற மாதிரி ஒரு அடி. கடைசி ஓவர் வரைக்குமே ஒரு த்ரில்லிங்கோட மேட்சை கொண்டு போனது ஜேக்கப் பெத்தலால மட்டும்தான் முடிஞ்சுது. நான் பட்லர் அடிப்பான்னு நினைச்சேன், அடிக்கல. சால்ட் அடிப்பான்னு நினைச்சா அடிக்கல. 2 பால் மட்டும் அவனுக்கு சிக்கி இருந்துச்சு. இந்தியாவுக்கு 250 இல்ல 300 இருந்தாலுமே அவனுங்க வந்து சேஸ் பண்ற ஒரு வெறியோட தான் இருந்திருக்கிறானுங்க போல. இங்கிலாந்து ஓவர்ஸ்ல வந்துட்டு 300 அடிச்ச ஒரே டீம் இவனுங்க தான் நினைக்கிறேன். நம்ம ஃபைனலுக்குள்ள வந்துட்டோம், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. எல்லாரும் கிரிக்கெட்டை வந்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபைனல்னு வந்துட்டும் போது உட்காந்து வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா சண்டே நாளைக்கு நியூசிலாந்து ஃபைனலுக்கும் எப்பயுமே ஒரு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவங்க ஜெயிச்சது 2021 டெஸ்ட் ட்ராஃபின்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி வந்திருக்காங்க, வந்து நிறைய தோத்துருக்காங்க. நாளைக்கு
இந்தியா vs நியூசிலாந்து ஃபைனல். இந்தியா ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா vs நியூசிலாந்து மேட்சோட ரிவ்யூ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். புதுசாக யாராவது பார்த்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் 2 வருஷத்தில் இதோட 2வது லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். Everyone who is watching this video, please send to your friends and support me. நன்றி, வணக்கம்.